வணக்கம். இது என்ன வண்டினா ஆக்டிவா வண்டி. ஒரு வீடியோ ஒன்று சமயத்தில் பதிவு பண்ணியிருந்தேன். என்னன்னாக்க இந்த கார்பரேட்டுக்குள்ளே தண்ணி இறங்குச்சுன்னா அது அடிக்கப்பு ஸ்க்ரூவை லூஸ் பண்ணி எப்படி எடுக்கணும் வீடியோ ஒன்று பதிவு பண்ணியிருந்தேன். அதில் ஒருத்தர் கமெண்டில் கேட்டிருந்தாங்க ஆக்டிவா கொஞ்சம் சொல்லுங்கன்னு. ஆக்டிவா பொறுத்தளவு நீங்கள் பயப்பட தேவையில்லை, ஏன்னா தண்ணி இறங்காது. ஆக்டிவாக்கு தான் சொல்கிறேன். சைலன்ஸ் அப்புக்கு அப்படியே உட்காந்துக்கிறீங்க. இந்த கேமரா உள்ள வரும். இதில் என்னன்னாக்கா உள்ள வயர்னா இருக்கு, அதை நீங்கள் கொஞ்சம் எடுத்து விட்டு தான் பார்க்கணும். கண்ணில் வெறுங்கல்ல பார்த்தா தெரியும். அந்த ஸ்க்ரூ தெரியுதா, அந்த தெரியுது பார்த்தீங்களா, இந்த வயருக்கு இடையில இருக்கு. ஆமாம், நீங்கள் அதை கொஞ்சம் வயரை ஃபுல்லாக எடுத்து விட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். சப்போஸ் கார்பரேட்டுக்குள்ள தண்ணி இறங்கிச்சுன்னு வந்துச்சுனாக்க அந்த ஸ்க்ரூ தெரியும் பாருங்க, கார்பரேட் அடிக்க. அதான் ஸ்க்ரூ. கொஞ்சம் லாங் டிரைவ் ஸ்க்ரூ டிரைவர் வச்சுக்கிறோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் நீளமாக வச்சுக்கிட்டு அதை லூஸ் பண்ணிங்கன்னா 2 முறை 3 முறை லூஸ் பண்ணுங்கள். தனியாக கழட்டி வெளியில் எடுத்துடக்கூடாது. தண்ணி இறங்கிருச்சுனாக்க திருப்பி நீங்கள் என்ன செய்யணும், கிக்கரில் 5 அடி 6 அடி சென்டர் ஸ்டாண்ட் போட்டு அடிச்சுட்டு தான் அப்புறம் தான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணணும். ஏன் சொல்கிறேன்னாக்க இந்த வண்டியில் ஸ்டார்ட் பண்ணால் தான் பெட்ரோல் வரும். ஆமாம், இன்னொரு விஷயம் என்னென்னா ஆக்டிவா பொறுத்தளவு நீங்கள் பயப்பட தேவையில்லை. சர்வீஸ் பண்ணால் எது பண்ணாலும். ஏன்னா ஆக்டிவா அமைப்பு எப்படின்னாக்க இந்த இடத்துல தண்ணி நிற்காது, சகத்து நீங்கள் இறங்குறாப்புல அமைப்பு கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல ஹோல்ஸ் ஒன்று வரும்பாங்க, சரியாக தெரியல நினைக்கிறேன், கருப்பாக இருக்குன்னா தெரியல. இந்த டீப்பு, இதில் ஒரு டீப்பு வரும். இந்த டீப்புனா அதுவாக ஸ்ட்ரெயிட்டாகவே கீழே இறங்குறாப்புல இருக்கும் டீப்பு. இந்த வரேன், அந்த டீப்பு இந்த இருக்குங்களா, டீப்பு வெளியில் கொடுத்துருப்பாங்க. ஆமாம், இந்த இருக்கா, இந்த டீப்பு தான் ஸ்ட்ரெயிட்டாகவே அது அந்த இடத்துல பெட்ரோல் நிறைஞ்சு வடிஞ்சாலும் சரி, தண்ணி வடிஞ்சாலும் சரி, ஸ்ட்ரெயிட்டாகவே கீழே இறங்குறாப்ப கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஆக்டிவா வண்டியை பொறுத்தவரை நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஸ்க்ரூ மட்டும் நல்லா உட்காந்து கீழே குனிஞ்சு நல்லா பார்க்கணும். ஏன்னா வெறுங்கல்ல பார்த்தா இங்கேருந்து பார்த்தா கூட தெரியாது, நல்லா குனிஞ்சு பார்க்கணும். அந்த அடிப்பாங்க கார்பரேட் அடிக்க போய். ஆமாம், ஸ்க்ரூ ஃபஸ்ட்டு காட்டினல அந்த அமைப்பில் தான் இருக்குது. அதனால் நல்லா அந்த வயர், அந்த இடத்துல அந்த வயர்னா கொஞ்சம் நல்லா மேலே எடுத்து விட்டு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ தெரியும். நீல திருப்தியாக இருக்கணும், நீல ஸ்க்ரூ டிரைவாக இருக்கணும், நல்லா பாயிண்டாக இருக்கணும், புதுசாக இருக்கணும். அப்போ தான் அது லூஸ் பண்ண முடியும். நம்ம லூஸ் பண்ணிங்கன்னா தண்ணி வெளியில் வந்துடும். ஆக்டிவா பொறுத்தவரை பயப்பட தேவையில்லை. அதனால கமெண்டில் நீங்கள் கேட்டிருந்தனால பதில் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.